நான் உருவாக்குனது, இருக்கிறவங்க இருங்க, இல்லாதவங்க போங்க அப்படின்றார் அவர். தன்னை ஒதுக்கிறாங்களோ அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு முரண்பாடு, கட்சியில் யார் பெரியாருங்கிற முரண்பாடு, யார் அதிகாரம் இருக்குங்கிற முரண்பாடுகள்லாம் இருக்குது. ராமதாஸை பொறுத்த வரைக்கும் ஆனால் கட்சி தொடர்ந்து தோல்வியில் இருக்குது. ஏன்னா பதவிகள் இல்லைன்னா தொண்டர்கள் இருக்க மாட்டாங்க. சாய்ஸ் வந்து திமுக கூட்டணி வலுவாக இருக்குது, கண்டிப்பாக அந்த கூட்டணியை நோக்கி போயிடுவோம், கொள்கை ரீதியாக ஒரே மாதிரி இருக்குன்னு நினைக்கிறாரு. ஆனால் அன்புமணியை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணியிலேருந்து விலகுனா அவருக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்குது. இப்போ அன்புமணி அவங்க வந்து செயல் தலைவராகவே தொடர்றதுக்கான வாய்ப்பு இல்லை, அன்புமணி தனி இயக்கமாக ஆரம்பிப்பார். அன்புமணி பக்கம் தான் நீங்கள் பெரும்பாலான நிர்வாகிகள் இருக்கிறாங்க. ஏன்னா அவர் சமீப காலமாக அவருடைய அவர் அப்பாயின்மெண்ட் போட்ட நிர்வாகிகள் தான் பெரும்பாலும். இப்போ பாமகவுக்குன்னு ஒரு தனியாக ஒரு வாக்கு வங்கி இருக்கு. இப்போ இவங்களுக்குள்ளேயே இவ்வளோ பிரச்சனைகள் அப்படின்னு இருக்க போது இல்லை, பாமக வாக்கு வங்கி சரிஞ்சு பல வருஷம் ஆச்சு. ஏன்னா பாமகவுக்கு ஒரு வலுவான வாக்கு வங்கி இருந்துச்சு. பிஜேபியோட அவங்க கூட்டணி வச்சது தான் பெரிய தோல்விக்கு முக்கிய காரணம். தருமபுரி பொறுத்த வரைக்கும் அவங்க மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதி. அங்கே இந்த முறை தோற்றதுக்கு காரணமே வந்து பாஜகவினுடைய கூட்டணி தான். அதிமுக பாமக கூட்டணி இருந்தால் குறைந்தது ஒரு 3-4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜெயிச்சிருப்பாங்க. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம் சார். சார், இப்போ பாமக தலைவர் போஸ்டிங்ல இருந்து அன்புமணி அவர்களை விலக்கிட்டு டாக்டர் ராமதாஸ் ஐயாவே வந்து அந்த பொறுப்பை வந்து நானே எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. பாமகவில் வந்து என்னதான் சார் நடக்குது? இல்லை, பாமக ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் வந்து ஒரு சமூக நீதி கட்சியாக, வன்னியர் சங்கத்திலிருந்து அது வந்து பாட்டாளி மக்கள் கட்சியாக மாறினாலும் கூட ஜான் பாண்டியன், பழனி பாபா போன்றவர்களெல்லாம் சேர்த்து ஒரு சமூக நீதி கட்சியாக, ஒரு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான ஒரு கட்சியாக அவர் உருவாக்கினார் ஆரம்பத்தில். அதை நோக்கி தான் போச்சு. தென் மாவட்டங்களில் ஜான் பாண்டியனும் பழனி பாபாவும் தான் அவருடைய கொண்டு போய் சேர்த்தாங்க. அப்படி ஒரு இயக்கமாக ஆரம்பிக்கப்பட்டது. கட்சியினுடைய முக்கிய நோக்கமே நானோ என்னுடைய பையனோ என் குடும்பத்தவரோ நாங்கள் இந்த அரசியலையோ சட்டமன்றமோ நாடாளுமன்ற வாசப்படியை மிதிக்க மாட்டோம், கட்சியில் எந்த பதவிக்கு நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி. ஏன்னா பல பேருக்கு பாமகவினுடைய அந்த வரலாறு தெரியாது. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இன்றைக்கி எங்கேயோ வந்து நிற்கிது. அதற்கு பிறகு இன்றைக்கி வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவராக தான் டாக்டர் ராமதாஸ் இருந்தார், ஃபவுண்டர் அண்ட் சேர்மனாக தான் இருந்தார். ஆனால் அதுக்கு பிறகு ஒரு காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா தன் பையனை கட்சிக்குள்ளே கூட்டுறாரு. காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியில் வந்து அவரை மத்திய அமைச்சர் ஆக்குறாரு. அதற்கு பிறகு கட்சிக்கு நேரடியாக வர்றாரு. அப்புறம் இளைஞர் அணி தலைவராக இருக்கிறாரு. இப்போ சமீப காலமாக ராமதாஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு உடல்நிலை சரியில்லாதனால முழுவதுமாக கட்சியை இவர் தான் கடந்த 5 வருடமாக அன்புமணி தான் பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் இவருக்கு என்ன ஒரு ஒரு சிக்கல் ஏற்படுதுன்னா, நம்மளை ஒதுக்குறாங்களோ, வயோதியம் காரணம்னா நம்மளை எதுவும் டிஸ்கஸ் பண்ணுறதில்ல, எல்லாமே அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தன்னுடைய பேரனை கொண்டு வந்து கட்சியில் ஒரு இளைஞர் அணி தலைவராக போடுறாரு. அது அன்புமணிக்கு பிடிக்கல. பேரன்னா அன்புமணி ராமதாஸினுடைய சொந்த அக்காவுடைய பையன் தான். இருந்தாலும் அவருக்கு பிடிக்கல. அந்த விஷயமே பார்த்தோம், பொதுக்குள்ள நடந்த முட்டல் மோதலாம் பார்த்தோம். இப்போ அது ஒரு வழி உச்சத்தில் போய் பெரிய ஒரு மோதலாக வெடிச்சிருக்கு. இதுக்கு பின்னாடி உள்ள காரணம் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப, ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அவர் அதிமுக கூட்டணியை விரும்புகிறார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நடந்த சம்பவங்கள். அன்புமணியை பொறுத்த வரைக்கும் பாஜகவினுடைய பிடியில் இருக்கிறாருன்னு சொல்லணும். ஏன்னா அன்புமணி மீது வழக்கு இருக்குது. அந்த அவர் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கப்போ ஒரு கல்லூரிக்கு, மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி கொடுத்ததில் முறைகேடு நடந்திருக்குன்னு ஒரு வழக்கு இருக்குது. அவரிடம் உதவியாக இருந்த கேசன் தேசாய் வீட்டில் வந்து டன் கணக்கில் தங்கத்தை பறிமுதல் பண்ணி அந்த வழக்கும் பெண்டிங் இருக்குது. அப்போ இவர் கழுத்தில் என்றைக்கு இருந்தாலும் ஒரு கத்தி, தலைமையில் ஒரு கத்தி தொங்கிக்கிட்டு இருக்க மாதிரியான அந்த வழக்கு ஒரு இருக்குது. அப்போ பாஜகவை எதிர்த்து அரசியல் பண்ண முடியாது, பாஜகவை எதிர்த்து நம்ம வேற ஒரு கூட்டணியை நோக்கி போகிறதுக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலைமை, ஒரு சிக்கல் இருக்குது அன்புமணிக்கு. ராமதாஸை பொறுத்த வரைக்கும் ஆனால் கட்சி தொடர்ந்து தோல்வியில் இருக்குது. ஏன்னா பதவிகள் இல்லைன்னா தொண்டர்கள் இருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஒரு வலுவான ஒரு கூட்டணி கொண்டு இருந்தால் தான் நம்ம கட்சியை காப்பாற்ற முடியும் அப்படின்னு அவரோட ஒரு ட்ராக் போகிறார். இந்த பிரச்சனையுமே ஒரு முட்டல் முதலாக இருக்குது. வரக்கூடிய தகவல் அன்புமணி தனியாக ஒரு இயக்கம் தொடங்க போகிறாரு, அதுக்குண்டான வேலைகள்லாம் ஆரம்பிச்சார். இப்போ இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நிர்வாகிகள் எல்லாமே அன்புமணி ராமதாஸால் நியமிக்கப்பட்டவர்கள் தான். அப்படி தனியாக கட்சி ஆரம்பித்தாருன்னா பெரும்பாலானவர்கள் அன்புமணி பக்கம் போயிடுவாங்க. இப்போ பாமக ஏற்கனவே ரொம்ப பலகீனமாக இருக்குது, மேலும் பலகீனமான ஆயிரம் அப்படிங்கிறது தான் வரக்கூடிய தகவலாக இருக்குது. இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனை. இந்த இயக்கத்தை பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலமாக ஒன்றிய அரசு கொண்டு வந்த எல்லா திட்டங்களையும் பாமக வந்து எதிர்க்கிறாங்க. திமுக அதிமுக எதிர்க்கிற மாதிரி இவங்களும் கடுமையாக இருக்காங்க. அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தலாக இருக்கட்டும், வக்பு வாரிய திருத்த சட்டமாக இருக்கட்டும், இந்த டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும், அப்புறம் நிறையா இந்த மாதிரி மத்திய அரசு கொண்டு வர தேசிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும், மும்மொழி கல்வியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பாமக வந்து கடுமையான எதிர்வினை ஆற்றுறாங்க. ராமதாஸ் தொடர்ந்து இதை பற்றி எதிர்த்து பேசிட்டு இருக்காரு. இத்தனை முரண்பாடுகளோடு ஒரு கூட்டணி எப்படி இருக்க முடியும்? பாஜக வந்து கொண்டு வரக்கூடிய எல்லா திட்டத்தையும் இவர்கள் அதை உள்நோக்கத்தை தெரிந்து அமலப்படுத்துகிறாங்க. அன்புமணி ராமதாஸாக இருக்கட்டும், ராமதாஸ்ன்னு சொல்கிறாங்க. அவங்க கொண்டு வந்திருக்க 5 திட்டங்கள், உதாரணத்தை சொன்ன விஷயங்கள் 5 திட்டம். டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும், ஒரே நாடு ஒரே தேர்தலாக இருக்கட்டும், வக்போட திருத்த சட்டமாக இருக்கட்டும்,
புதிய கல்விக் கொள்கை எல்லாத்துலேயுமே வந்து பாமக என்ன சொல்கிறாங்க, எதுக்கு நீட் முதற்கொண்டு பாமகவுடைய நிலைப்பாடு வந்து எதிர்ப்பு தான். இத்தனை முரண்பாடுகளோட ஒரு கூட்டணியில் எப்படி இருக்க முடியும்? அப்போ வேணாம், கூட்டணியை விட்டு வெளியே வந்துடுவோம் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணுறாங்க. அவருடைய சாய்ஸ் வந்து திமுகவாக தான் இருக்குது. ராமதாஸை பொறுத்த வரைக்கும் சாய்ஸ் வந்து திமுக கூட்டணி வலுவாக இருக்குது, கண்டிப்பாக அந்த கூட்டணியை நோக்கி போயிடுவோம், கொள்கை ரீதியாக ஒரே மாதிரி இருக்குன்னு நினைக்கிறாரு. ஆனால் அன்புமணியை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணியிலேருந்து விலகுனா அவருக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்குது, சிக்கல் இருக்குது. அதை அவர் துணிஞ்சு பார்த்துக்கிட்டு தான் அதை வந்து அது வேணாங்கிற மாதிரி அவர் ஒரு முடிவு எடுக்கிறார். இந்த முட்டல் மோதல் இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையை அடிச்சிருக்கு. இவங்க 2 பேருக்கும் இருக்கிற முரண்பாடுகள் தான் இவ்வளோ பிரச்சனைக்கான காரணம். அப்பா பையங்கிற கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடுகள், அதை தாண்டி கூட்டணிக்குள் யார் பக்கம் போலாங்கிற ஒரு முரண்பாடுகள் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு ஒரு பெரிய இதாக வெடிச்சிருக்கு. இப்போ பாமகவுக்குன்னு ஒரு தனியாக ஒரு வாக்கு வங்கி இருக்கு. இப்போ இவங்களுக்குள்ளேயே இவ்வளோ பிரச்சனைகள் அப்படின்னு இருக்க போது தொண்டர்களுடைய மனநிலைமை எப்படி? பாமக வாக்கு வங்கி சரிஞ்சு பல வருஷம் ஆச்சு. ஏன்னா பாமகவுக்கு வலுவான வாக்கு வங்கி இருந்துச்சு. மாறி மாறி கூட்டணிகள், கொள்கை ரீதியை விட்டுட்டு கொள்கையை விட்டுட்டு கூட்டணிகள், இதெல்லாம் ஆனால் அவங்க பிஜேபி கூட சேர்ந்ததுனால தான் அந்த வாக்கு வங்கி குறைஞ்சிச்சு அப்படின்ற மாதிரியான. ஆமாம், அவங்க கட்சி நிர்வாகிகளே சொல்கிறாங்களே, பிஜேபியோட அவங்க கூட்டணி வச்சது தான் பெரிய தோல்விக்கு முக்கிய காரணம். தருமபுரி பொறுத்த வரைக்கும் அவங்க மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதி. அங்கே இந்த முறை தோற்றதுக்கு காரணமே வந்து பாஜகவினுடைய கூட்டணி தான். பாஜகவுக்கு அங்கே அந்த பகுதிகளில் பெருசாக ஸ்ட்ராங்கான ஓட் பேங்க் கிடையாது. பாஜக வருகிற பொழுது ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதங்கள் எல்லாருமே கொஞ்சம் அது வேணாங்கிற மாதிரி தான் இருக்காங்க. அப்போ கடலூராக இருக்கட்டும், தருமபுரியாக இருக்கட்டும், விழுப்புரமாக இருக்கட்டும், இங்கெல்லாம் வந்து பாமகவுக்கு ஒரு வலுவான ஏரியா கோட்டை தான். அங்கெல்லாம் வந்து அவங்க வந்து அதிமுக பாமக கூட்டணி இருந்தால் குறைந்தது ஒரு 3-4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜெயிச்சிருப்பாங்க. பட் அது வந்து மிஸ் பண்ணது வந்து ஒரு பெரிய விஷயம். ஆனால் அவங்க போகிறதுக்கு முடிவு எடுக்க விடாமல் ஒரு சிக்கல் இருக்காங்க. இப்போ அன்புமணி அவங்க வந்து செயல் தலைவராகவே தொடர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அன்புமணி தனி இயக்கமாக ஆரம்பிப்பார். தனியாக பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து பிரிஞ்சு பாட்டாளி மக்கள் கட்சி வேற ஒரு பரிணாமத்தில் ஒரு புதிய கட்சியை அன்புமணி ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இவர் வந்து தலைவர் பதவியிலிருந்து இறக்குனதுமே சில எதிர்ப்பு குரல்கள்லாம் வந்து பார்க்க முடியுது. அப்படி மருத்துவர் ராமதாஸ் ஐயா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, அன்புமணின்னு பார்க்குறப்போ இவங்க 2 பேருக்குள்ள யாருக்கு? இல்லை, அன்புமணி பக்கம் தான் நீங்கள் பெரும்பாலான நிர்வாகிகள் இருக்கிறாங்க. ஏன்னா அவர் சமீப காலமாக அவருடைய அவர் அப்பாயின்மெண்ட் போட்ட நிர்வாகிகள் தான் பெரும்பாலும் இருக்கிறாங்க. ஆனால் மூத்தவர் அதே மாதிரி நிறைய அனுபவம் வாய்ந்தவர்னு ராமதாஸ் ஐயா தானே சார்? இல்லை, இருந்தாலும் இப்போ அவருடைய காலகட்டத்தில் இருந்தால் அவர் நிர்வாகிகள் அவருக்கு விசுவாசமான வந்தெல்லாம் பலரும் கட்சியை விட்டு போயிட்டாங்க. அப்புறம் பலரும் ஒதுக்கிட்டாங்க. இந்த கடந்த இப்போ ஒரு 6-7 வருஷமாக அவருடைய நிர்வாகிகள் தான் முழுவதுமாக இருக்கிறாங்க. அன்புமணியோடைய நிர்வாகிகள் தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது வலுவான ஒரு அமைப்பு அன்புமணி தான் உருவாக்கி வச்சிருக்காரு. பட் அவர் வெளியில் போனார்னா பெரும்பாலான நிர்வாகிகள் அவர் பக்கம் தான் போகிறதுக்கு வாய்ப்பு. அப்போ முடிவுகளை வந்து தன்னிச்சையாகவே எடுக்கணும், அதுக்கு வந்து அன்புமணி இடைஞ்சலாக இருப்பார் அப்படின்றதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு முடிவு இல்லை. முடிவுகளை வந்து நான் எடுக்கிறதுல நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க தான் பிரச்சனை. நான் ஒரு முடிவு எடுக்கிறேன், அதை நீங்கள் கட்டுப்பட மாட்டேங்கிறீங்க. நான் சீனியர், நான் தான் உருவாக்குனார், என் கட்சி நான் உருவாக்குனது, இருக்கிறவங்க இருங்க, இல்லாதவங்க போங்க அப்படின்றார் அவர். பட் அதை வந்து அவங்க வேற ஒரு முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் அந்த கூட்டணியை தீர்மானிக்கிறதுல ஏற்படக்கூடிய முரண்பாடு, தன்னை ஒதுக்கிறாங்களோ அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு முரண்பாடு, இன்னொரு சில பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு நாடகம் போடுறாங்க. அமித்ஷா வந்து வராரு, கூட்டணிக்கு கூப்பிட்டாங்க, இந்த நேரத்தில் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்காக ஒரு நாடகத்தை போடுறாங்கன்னு ஒரு தரப்பில் சொல்கிறாங்க. பட் அது என்னை பொறுத்த வரைக்கும் அது சரியாக இருக்காது. ஏன்னா அது இந்த நேரத்தில் செஞ்சால் மேலும் கட்சி பலகீனமாங்கிற மாதிரி தான் எனக்கு தோணும். அப்போ உண்மையாகவே அவங்களுக்குள்ள ஒரு முரண்பாடுகள் இருக்குது. கூட்டணி சம்பந்தமான முரண்பாடுகள், கட்சியில் யார் பெரியாளுங்கிற முரண்பாடு, யார் அதிகாரம் இருக்குங்கிற முரண்பாடுகள்லாம் இருக்குது. அந்த முரண்பாட்டின் வெளிச்சம் தான் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய அளவில் வெடிச்சிருக்கு. சமாதானப்படுத்துறதுக்காக யார் போனால் கூட அவங்கள சந்திக்க மறுத்துறாரு அப்படின்ற மாதிரிலாம். சந்திக்க மாதிரி குடும்ப ஆட்கள்லாம் சந்திக்கிறாரு. அவருடைய குடும்ப உறுப்பினர்களை எல்லாம் சந்திக்கிறாரு, பேசுகிறாரு. கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் சிலர் சந்தித்து பேசியிருக்கிறாரு. கட்சியுடைய பொருளாதாரக்கூடிய டாக்டர் திலகபாமா வந்து நேற்று போகிறதுக்கு அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்கலன்னு இருக்காரு. ஏன்னா அன்பு தானே எல்லாமே அப்படின்னு அவங்க ஒரு ட்வீட் ஒன்று போட்டாங்க. அது அவருக்கு ரொம்ப ஒரு இதாகிடுச்சு. அதனால் அவங்கள சந்திக்க முடியல அப்படின்ற மாதிரி அவங்க போயிட்டு தெரிஞ்சு வந்துட்டாங்க போல். இது மற்ற ஆட்களை அவங்க சம்மந்தப்பட்ட ஆட்கள் தான் பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் இருக்குது. அன்புமணி அவங்க விலகினதுக்கப்புறம் இளைஞர் அணி தலைவராக இருக்கிறாரு முகுந்தன். முகுந்தன் ஒன்றும் ஆக்டிவாக செயல்படலை. ஒன்றும் முகுந்தன் அப்பாயின்மெண்ட்டே போடலையே. முகுந்தன் அவரே ஒரு காலகட்டத்தில் நான் அதுலேருந்து விளைவிக்கிறேன், அதை நான் தொடர்ந்து செயல்பட முடியாது. ஏன்னா கட்சி முழுவதும் அன்புமணி கையில் இருக்குது. வெறும் போஸ்டிங் மட்டும் வாங்கிட்டு போய் உட்காந்து என்ன செய்ய, அது யார் இவருக்கு பின்னாடி வருவாங்க? அப்படிங்கும்போது அவர் முகுந்தன் ஆக்டிவாக ஒன்றும் உள்ள வரல, வெளியில் தான் இருக்கிறாரு. பட் முகுந்தனுடைய இது ஒன்றும் கிடையாது. இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அடுத்தடுத்து என்ன மூவ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இப்படி தான் கலைஞர் அவங்களுமே வந்து ஆட்சியில் இருக்கிறப்போ 2 மகன்களுக்குள்ளுமே இருக்கிற போட்டியை வந்து கலைஞர் அணுகின விதம் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. இல்லை, கலைஞர் அணுகின விதம்னா அவர் வந்து இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வந்து அவர் ஒரு அடிப்படையிலிருந்து உருவாக்குறார். ஒரு கட்சியுடைய 1000 விளக்கு பகுதி செயலாளராக இருக்கார், இளைஞரணி செயலாளராக இருக்கார், கட்சியினுடைய இளைஞரணி செயலாளராக இருக்கார், அப்புறம் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார், அப்புறம் மேயராக இருக்கிறாரு, அப்புறம் அமைச்சராக இருக்கிறாரு, அப்புறம் துணை முதலமைச்சராக இருக்கிறாரு.
படிப்படியானதான வளர்ச்சி. கலைஞர் கடைசி வரைக்கும் இருக்கிற வரைக்கும் கலைஞர் தான் கட்சியினுடைய தலைவர். அவர் நினைவாற்றோடு இருக்கிற வரைக்கும் அவர் சொல்கிறது தான் கட்சி. அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் சரியான முடிவாக இருக்கும். அதெல்லாம் கட்டுப்பட்டு தானே இருந்தாங்க. இங்கே அந்த கட்டுப்பாடு இல்லையே. கலைஞர் வந்து ஒரு தன்னுடைய சுயமாக பேசக்கூடிய அளவுக்கு, தன்னிச்சையாக செயல்படக்கூடிய அளவுக்கு இருக்கிற வரைக்கும் அவர் தான் கட்சியை வச்சிருந்தார். அவருக்கு கொஞ்சம் முடியாமல் போன பிறகு தான் செயல் தலைவராக அவரை போட்டாங்க. அப்புறம் அவர் மறைந்த பிறகு தான் தலைவராகவே ஆனார். அப்போ கடைசி வரைக்கும் அவருடைய இதில் இருந்துச்சு இல்லையா, அவருடைய கண்ட்ரோல் தான் கட்சி இருந்தது. இப்போ இந்த இடத்துல யார் சார் தவறி இருக்கிறதா நம்ம பார்க்கலாம்? ராமதாஸ் அவர்கள் வந்து அந்த இடத்துல தவறி இருப்பாரா, இல்லை அன்புமணி நம்பிக்கையை பெறுறதுக்காக தவறி இருப்பாரு அப்படின்னு சொல்லி? இல்லை, தவறி இருக்காருங்கிறத காட்டிலும் இது ஒரு கருத்து போதல் தான். இப்போ கலைஞர் ஒரு முடிவு பண்ணிட்டாரு, காங்கிரஸ் கூட்டணி தான் அப்படின்னா காங்கிரஸ் கூட்டணி எல்லாரும் கண்ணை மூடி ஏற்றுக்குவாங்க. இல்லை இந்த முறை காங்கிரஸ் கூட்டணி மேலே தனிச்சு நிற்போம்னா தனிச்சு நிற்பாங்க. ஆனால் இங்கே வந்து முடிவுகள் இவர் எடுத்தாலுமே அதை ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்கல்ல. இந்த கருத்து முரண்பாடு இருக்குல்ல, அதான் சிக்கல். இப்போ யார் செய்கிறது சரி தவறுங்கிறத காட்டிலும் இவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா தமிழ்நாட்டில் பாஜக எதிர்த்தா தான் அரசியல் பண்ண ஒரு மூத்த அரசியல்வாதி அன்புமணி ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சாதாரணமாக நினைக்கக்கூடாது. அடிப்படையிலேருந்து வந்தவர் மூத்த அரசியல்வாதி. ஓரளவுக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் பல்ஸ் தெரியும். பாஜகவை நம்ம தூக்கி சம்பந்தம்னா நமக்கு வேஸ்ட்டு தான் அப்படிங்கிறத அவர் நினைக்கிறாரு. அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சரிதான். பட் அன்புமணிக்கு அங்கிருந்து வர முடியாத ஒரு சிக்கல் இருக்கார். அப்படிங்கும்போது ஒரு வழி கிடையாதுல்ல. அப்போ இவர் எடுக்கக்கூடிய முடிவை அவரால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை, சில நிர்பந்தங்கள். அதனால அவங்கள ஒரு முட்டல் முதல் ஏற்பட்டு. ஆனால் திமுக கூட்டணின்னு வர்றப்போ வந்து இப்போ இருக்கிற கூட்டணியே வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இதே கூட்டணியை தான் 2026 எடுத்துகிட்டு போகிறதா சொல்கிறாங்களா? அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணிக்கு வருவதற்கான முயற்சிகள் அவங்க பண்ணுறாங்க. பட் திமுக கூட்டணியில் அங்கே இடம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்தியாவிலேயே ஒரு கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான் கொள்கை ரீதியாக ஒரு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அந்த கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியிலையோ நாங்கள் இருக்க மாட்டோம், இடம்பெற மாட்டோம் அப்படின்னு இந்தியாவில் எந்த கட்சியுமே சொல்ல ரொம்ப தெளிவாக ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இது எந்த காலத்துலையுமே கிடையாதுங்கிறத ஒரு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. பாமக கூட்டணியும் பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய கூட்டணியில் கூட நாங்கள் இருக்க மாட்டோம். அப்படிங்கும்போது அங்கே பாமக வருகிற பட்சத்தில் வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பெரிய ஓட் பேங்க் உள்ள ஒரு கட்சியாக விசிகா இருக்குது. அப்படிங்கும்போது அது திமுக அதை மிஸ் பண்ணாது. அதனால் அந்த பாமக திமுக கூட்டணிங்கிறது உள்ளே வர்றது கொஞ்சம் சாத்தியம் இல்லை. இன்னொரு பக்கம் திமுக சைடு வந்து பார்க்குறப்போ இப்போ திமுக பேச்சாளர்களாக இருக்கட்டும், திமுகன்னு பிரிக்க முடியாது. ஆனால் இப்போ சமீப காலமாகவே வந்து பேச்சாளர்கள்லாம் சில முறை தவறிய வந்து சொற்களை வந்து சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டு வந்து எழுந்துட்டு இருக்கு. இப்போ துணை பொதுச் செயலாளராக இருந்த பொன்முடி அவர்களை வந்து கட்சியை விட்டு வந்து நீக்கி இருக்கிறாங்க. அதை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, பொன்முடியை பொறுத்த வரைக்கும் சீனியர் அமைச்சர், கல்லூரி பேராசிரியராக இருந்தவர், கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர், வனத்துறை அமைச்சராக இருக்கிறார். ரொம்ப நீண்ட காலம் அரசியலில் பயணப்பட்டவர். சமீப காலம் வயோதிக காரணம்னு நினைக்கிறேன். அவர் என்ன பேசுகிறோம், எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் ஒரு மேடைகளில் ஒரு மாதிரியான வார்த்தைகளை விட்டுறாரு. அப்படிங்கிறது கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சலசலப்பாக இருக்குது. இந்த மாதிரியான சீனியர் நிர்வாகிகள் கொஞ்சம் பேசாமல் இருந்தாலே கட்சிக்கு நல்லது. இன்றைக்கி அவர் மீது நடவடிக்கை எடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ மட்டுமே இது நடக்கல சார். ஓசி பஸ்ன்னு சொல்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்த சில நிகழ்வுகள் எல்லாத்துலேயுமே வந்து இவர் சர்ச்சைக்குள்ளே சிக்கிட்டே இருக்காரு. இல்லை, திமுகவுக்கு ஒரு பெரிய சாபக்கேடு என்னென்னா அங்கே ஒரு பெரும் தலைகள் இருக்குது. ஒரு வயதானவர்கள், ஓப்பனாக சொல்லணும்னா அவர்களை மீறி அங்கே ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ ஒரு இளைஞரணியோ மாணவரணியோ நிர்வாகிகள் இருக்கிறாங்க, ஒரு பகுதியில் கூட்டம் போடுறாங்க, ஒரு பகுதியில் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த பழைய தலை கை மீறி நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க மனசு வச்சா தான் அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு திருச்சியில் KN நேரு அங்கே தான் அவரை வச்சது தான் அங்கே டிசைடிங். அவர் தான் நம்ம அந்த ஏரியாவில் ஒரு கெப்பாசிட்டியான ஒரு நபராக இருக்கார். அங்கே வந்து வைகோவுடைய பையன், வைகோ இவ்வளோ பெரிய தலைவராக இருக்கார், அவருடைய பையன் துரை வைகோவை அங்கே நிப்பாட்டுறாங்க. பட் அவர் மேடையிலே செயலாளர் கூட்டத்திலே கதறினார், நான் என்ன பண்ணேன், எனக்கு ஏன் ஒத்துழைப்பு தர மாட்டேங்கிறாங்க அப்படின்ற பிறகு மேலிடத்தில் கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ண பிறகு தான் வந்து சரியாச்சு. அப்போ ஒவ்வொரு பகுதிகளிலும் இந்த ஒரு ஆளுமை திமுக பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரியான கட்டமைப்புகள் உள்ள இருக்குது. அது இப்போ வந்து கட்சி தலைமை வந்து இப்போ கொஞ்சம் ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் பொன்முடியை நீக்கிட்டு இப்போ திருச்சி சிவாவை துணை பொதுச் செயலாளர் போட்டிருக்காங்க. அதான் இப்போ கொள்கை பரப்பு செயலாளர் இருந்த திருச்சி சிவாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் பார்லிமெண்ட்டில் பணியாற்றிய மிக நீண்ட அனுபவம் உள்ள நபர், பேச்சாளர், எழுத்தாளர், மிகப்பெரிய ஒரு அரசியல் பாரம்பரியம் உள்ள நபர். துணை பொதுச் செயலாளராக அவரை போட்டிருக்காங்கிறது சரியான தேர்வு தான். இது வந்து திமுகவுடைய பலமாகவே பார்க்கலாம் அப்படி தானே சார்? இப்போ ஏன்னா இந்த மாதிரியான பேச்சுக்களால் இன்னுமே வந்து இல்லை நடவடிக்கை எடுத்திருக்காங்கிறது நம்ம உண்மையிலே பாராட்டணும், வரவேற்கணும். ஏன்னா இதே மாதிரி பாஜகவிலையும் நிறையா பேசுகிறாங்க. யாராவது நடவடிக்கை எடுத்துருக்காங்களா? பாஜகவில் அகிலிருந்தே இருக்கக்கூடிய தலைவர்களாக இருக்கட்டும், கட்சியின் நிர்வாகிகளாக இருக்கட்டும், எவ்வளோ வல்கராக எவ்வளோ வன்ம பேச்சுக்களை பாஜக நிர்வாகிகள் பேசுகிறாங்க. யாராவது பாஜக நிர்வாகிகள் நடவடிக்கை எடுத்துருக்காங்களா அகில இந்திய அளவில்? திமுக அது ஜனநாயக ரீதியாக ஒரு அமைச்சரே தப்பு பண்ணியிருக்காரு, பேசியிருக்கிறாரு.
அப்படின்ற போது அவங்க நடவடிக்கை எடுத்துருக்காங்க, நீக்கியிருக்காங்க, துணை பொதுச்செயலாளர் நீக்கியிருக்காங்க. இன்றைக்கி துரைமுருகன் வருத்தம் வச்சிருக்கிறாரு. நடவடிக்கை எடுக்கிறாங்களே, இதுதான் ஜனநாயகம். அதான் அமைச்சர் துரைமுருகன் அவர்களே வந்து மன்னிப்பு கேட்டு வந்து உடனே அவசரமா ஒரு பதிவு மன்னிப்பு பெற்றிருக்காரு. அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் நாளைக்கு பேசாமல் இருக்கிறது நல்லதா. நீங்கள் வாழ்க்கை எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க, உச்சத்துக்கு போயிட்டீங்க, 10-12 முறை எம்எல்ஏவாக இருக்கீங்க, இந்த காலம் அமைச்சராக இருக்கீங்க, உங்களுக்கு வயசாகி போச்சு, சில இடங்களில் எப்படி பேசணும் தெரியாது. அது வந்து அந்த வயசுக்கு எல்லாருக்கும் வரக்கூடிய விஷயம் தான். அப்போ இவங்களே அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். பொது இடங்களில் பேசுவதை தவிர்த்துக்கணும். அதை நீங்கள் தேவைப்படாமல் இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுறது கட்சிக்கும் கெட்ட பேர், ஆட்சிக்கும் கெட்ட பேர். இது வரைக்கும் நீங்கள் உருவாக்கி வச்சிருக்க உங்களுக்கு கூட இமேஜ் இருக்குல்ல, இந்த ஆக்ஷன் வந்து வேற ஒருத்தவங்களையும் ஒரு பயத்துக்கு எல்லாருக்குமே இது ஒரு வார்னிங் தான். ஏன்னா தேர்தல் வரப்போகுது, இந்த மாதிரியான பேச்சுக்களை வந்து யாரும் ரசிக்க மாட்டாங்க, அது விமர்சனமாகுது. இன்றைக்கி கட்சியுடைய இன்னொரு துணை போய் சொல்லக்கூடிய கனிமொழி எம்பி கூட இன்றைக்கி அதை பற்றி கடுமையாக ட்வீட் போட்டிருந்தாங்க. அவங்க ட்வீட் போட்டதுக்கு பிறகு தான் பெரிய ஆக்ஷன் எடுக்க ஆரம்பித்தாங்க. அப்படிங்கும் போது இது வந்து ஒரு ஜனநாயக ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் எடுக்கக்கூடிய முடிவு உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். வரவேற்கத்தக்க விஷயமா ஒரு பக்கம் பார்க்கப்பட்டாலும் கூட இன்னொரு பக்கம் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, இது இப்போதைக்கு வந்து ஒரு கண் துடைப்பு தான் அந்த கட்சியிலிருந்து பதவியிலிருந்து நீக்கிறதெல்லாம். ஸோ நிரந்தர உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கிருக்கணும் அப்படின்ற மாதிரியான டாக்லாம் போயிட்டு இருக்கு. இவர் பேசியிருக்கிறாரு, நீக்கியிருக்கிறாங்க. அடுத்து மன்னிப்பு கேட்பாரு, விளக்கம் கொடுப்பாரு. இன்னும் அவர் நாங்கள் கொலையாக பண்ணிட்டாரு, இல்லை வேறு ஏதாவது குற்றச்சாட்டு பண்ணிட்டாரா, வாய் வளரி பேசினாரோ, இல்லை உண்மையாக பேசினாரோ, இல்லை வேணும்னே பேசினாரோ, அதுக்கு ஒரு கட்சியுடைய துணை பொதுச்செயலாளர், ஆட்சி இருக்கக்கூடிய ஒரு கட்சியுடைய துணை பொதுச்செயலாளர் பதவியில் நீக்கியிருக்கிறாங்க, விளக்கம் கேட்டிருக்காங்க, மன்னிப்பு கேட்க போகிறாரு, இல்லாட்டி விளக்கம் கொடுப்பாரு. இதுக்கு மேலே அவருக்கு மிகப்பெரிய தண்டனை என்ன கொடுக்க முடியும்? அதுவே அவருக்கு பெரிய ஒரு இதானா? இது மாதிரி மற்ற ஆட்கள் வேறு கட்சிகளெல்லாம் பேசுகிறவங்க இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்களா? பாஜகவில் எத்தனையோ தேசிய அளவில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் எவ்வளோ வன்மமான பேச்சுகள், விசத்தனமான பேச்சுக்கள்லாம் பேசுகிறாங்க. யார் மீது நடவடிக்கை எடுத்துருக்காங்களா? பாஜக திமுகவை பொறுத்த வரைக்கும் ஜனநாயக ரீதியாக மக்களுடைய அந்த குறைகளை கேட்டு இன்றைக்கி நடவடிக்கை எடுத்திருக்காங்கிறது உண்மையில் நல்ல விஷயம் தானே.